ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காயட்டும். சோம்பு 1 ஸ்பூன் அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிறது போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பழமாக தக்காளி இருந்தால் நல்லாயிருக்கும். 3 தக்காளி பொடியாக நறுக்கிருக்கேன். வதங்கட்டும். தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன். நல்லா சீக்கிரம் வதங்கும். வதங்கட்டும். வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நண்டெல்லாம் நம்ம போட்டுடலாம். கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நண்டில் நல்லா மசாலா இறங்கணும். அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம் 1 ஸ்பூனு, 2 பீஸ் அளவு தேங்காய் அதில் போட்டுடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொரன்னு, ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரன்னு இருக்கணும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் அந்த நண்டில் உள்ளே இறங்கியிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நண்டு வேகும். தேவையான அளவு ஊற்றிக்குங்க தண்ணி. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வேக வைக்கலாம். பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்கிட்டோம். தண்ணி ஊற்றினா நல்லா சுண்டி நண்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கே சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Keep watching, keep supporting. Thank you.